வெஜ் பிரியாணி சுவையாகவும் மணமாகவும் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: அரிசி மற்றும் காய்கறிகள். பாசுமதி அரிசி 2 கப் 20 நிமிடம் ஊற வைத்தது. பெரிய வெங்காயம் 2 நீளமாக நறுக்கியது. தக்காளி 2 நறுக்கியது. கலந்த காய்கறிகள் 2 கப் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. இஞ்சிப்பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் 3 அல்லது 4. மசாலா பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் அல்லது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிக்க வேண்டியவை: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தலா 2. கல்பாசி, மராட்டி மொக்கு சிறிது. நெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். சுவைக்கு: தயிர் 1/4 கப், புதினா மற்றும் கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன். சுருக்கமான செய்முறை: பிரஷர் குக்கர் மெத்தட். தாளித்தல்: குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள மசாலா பொருட்களை சேர்க்கவும். வதக்குதல்: வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். பின் இஞ்சிப்பூண்டு விழுது, பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். தக்காளி மற்றும் மசாலா: தக்காளி மற்றும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு தூள் மசாலாக்கள், அதாவது மிளகாய் தூள், கரம் மசாலா போன்றவை மற்றும் தயிர் சேர்த்து வதக்கவும். காய்கறிகள்: நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து 2 நிமிடம் வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். அரிசி மற்றும் தண்ணீர்: 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணீர், அதாவது 1:1.5 விகிதம் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்ததும் ஊற வைத்த அரிசியை சேர்க்கவும். வேக வைத்தல்: குக்கரை மூடி 2 விசில் விடவும். பிரஷர் குறைந்ததும் எலுமிச்சை சாறு தூவி மெதுவாக கிளறி இறக்கவும். குறிப்பு: உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்க அரிசியை அதிக நேரம் ஊற வைக்காமல் சரியாக 20 நிமிடம் மட்டும் ஊற வைக்கவும்.